பெரிய மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு, அரை கப் பவுடர் பண்ண சுகர், 1/4 ஸ்பூன் பொடி உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை கப் ஆயில், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதே போல் பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு கவரை எடுத்து நம்ம பிசைஞ்ச மாவை அதுக்குள்ளே வச்சு இதே போல் நம்ம தட்டி விட்டு அதை விரித்து விட்டுடலாம். மாவு ரொம்பவே மிருதுவாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி கவர் வச்சு தான் நம்ம விரித்து விட முடியும். ஒரு மீடியம் சைஸ் பாட்டிலோட மூடி எடுத்து இதே போல் நம்ம ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வச்சதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற மாவை இதே போல் எடுத்து விட்டுடலாம். இந்த பிஸ்கட் வந்து ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மீதி இருக்கிற மாவையும் அதே போல் அந்த கவருக்குள்ளே வச்சு தட்டி விட்டு இதே போல் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு தட்டு எடுத்து அதில் கோதுமை மாவு தூவி விட்டதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ரவுண்ட் ஷேப்பை அதில் வச்சிடலாம். ஒரு பேனில் பொடி இப்போ போட்டு ஒரு ஸ்டாண்டையும் வச்சு அந்த பிளேட்டை வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதே போல் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சூப்பரான கிறிஸ்பியான சால்ட் பிஸ்கட் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். தேங்க்யூ.